friends, welcome to Anbudan Orange. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்மெண்ட் Srishti Bites. Srishti Bites. Srishti is a segment for art lovers, creators. இன்னைக்கு Srishti Bites segmentல என்னோட ஃப்ரெண்ட் லலிதா வாசுதேவன் from Kuwait அவங்களோட கைவண்ணத்தை ஷேர் பண்ண போறாங்க. டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். செக்மெண்ட்க்கு போலாமா? வணக்கம், என் பேர் லலிதா வாசுதேவன். I live in Kuwait. ஹாய் லலிதா, நீங்க எப்போ எப்படி tanjore painting ஸ்டார்ட் பண்ணீங்க? It was quite long back, probably around 1998-99 இருக்கும். I am not sure of the date. எப்போ ஆரம்பிச்சேன்னா எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா தான் ஃபர்ஸ்ட் டீச்சர். அது என் விஷயத்துல வெரி ட்ரூ. அம்மா தான் எனக்கு இந்த tanjore பெயிண்டிங்க்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தது அம்மா தான். அதுக்கப்புறம் விளையாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் மாட்டுக்கு ஜாஸ்தி டைம் கொடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் மை சில்ட்ரன். மை ப்ரையாரிட்டிஸ் வேர் தேர். தென் அட் அ லேட்டர் ஸ்டேஜ் ஐ வாஸ் groomed by my guru, Mrs. Vijayalakshmi. She showed me the right path, how to go about it. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் இது. tanjore பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து இஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் ஆர்ட். அது ஒன்று செய்யறது வந்து ஐ ஃபீல் ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட். ப்ளஸ் ஐ ஹாவ் த blessings of both my gurus. They always guide me in every angle. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் பேஜ் புக்கோட ஸ்கூல்ல படிக்கும்போது புக்ஸை பார்த்தீங்கன்னா everybody will have a habit of scribbling something. I always used to draw eyes, nose, mouth, அது மாதிரி வரைஞ்சிட்டு இருப்பேன். Probably that led to this. நிறைய வரைவேன், மற்ற விஷயங்களையும் வரைவேன். But tanjore painting, it caught me as fire. So I started liking it very much, and slowly I started developing. கொஞ்சம் நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். ஊர்ல பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ரிலேட்டிவ்ஸ் எல்லார் வீட்லயும் தொங்கிட்டு இருக்கோம் ஒரு பெயிண்டிங். So it started that way only. Nothing. ஆரம்பிக்கும் போது சீரியஸ்னஸ் இல்லைனா கூட slowly it caught my attention and took me over. That's what I should say. And I feel blessed in doing this. tanjore painting வந்து நம்ம நாட்டோட ஒரு பெருமை. Dates back to 1600. அது வந்து முதல்ல அது பலகை படம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து உடன் போர்டில் தான் துணியை ஒட்டி அது செய்யறது உண்டு. காலப்போக்கில் மருவி ஒரு ராஜாக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் ஸ்டைல் சேஞ்ச் ஆகி முதல்ல சோழர்களில் வந்தது, அப்புறம் நாயக்கர், அப்புறம் மராட்டாஸ், அப்படிலாம் கொஞ்சம் ஸ்டைல் எல்லாம் மாறி மாறி இப்போ இன்னி தேதிக்கு இன்னும் கூட கொஞ்சம் மாடர்னைஸ்டா இருக்கு. ஒரு ஃபியூ என்கிட்ட இருக்கு, நான் காட்டுறேன். ஜஸ்ட் டு ஷோ இட் டு யூ. திஸ் இஸ் a very very traditional Krishna. Krishna is always the hero in tanjore painting. Everybody's favorite. கிருஷ்ணர் வந்து எனக்கு வரையணும் அப்படின்னா வந்து அத்தனை ஐடியாஸ் வரும் மண்ணில். தென் இன்னும் கொஞ்சம் இப்போ மாடர்னைஸ்டா டிபிக்கலாக இல்லாமக்கி பீப்புள் ஃபீல் தே லைக் இட் லைக் திஸ் நவடேஸ். திஸ் இஸ் ஆல்சோ கிருஷ்ணா, பட் அ வெரி ட்ரெண்டி ஃபங்கி கிருஷ்ணா. அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஒன் ஸ்மால் திங் ஐ டிட். இது வந்து நிறைய பேர் வந்து நான் பண்ணுறதோட எல்லாரும் செய்ய முடியாதவங்க they ask for, they give it as an order. ஸோ அவங்களுக்கும் நான் செஞ்சு தருவேங்க. திஸ் இஸ் அ ஸ்மால் கோலம், ஹிருதய கமலம். இது வந்து நம்ம வாசல்ல போட மாட்டோம். எங்க பூஜை பண்றோமோ அந்த இடத்துல மட்டும்தான் போடுவோம், கால் படக்கூடாது. அது மாதிரி இது ஸ்டூல் ஆட்டம் பண்ணிட்டா இது மாதிரி இது மேல நீங்க கலசம் வச்சோ சாமி வச்சோ பூஜை பண்ணலாம். So it's like improvising the ideas more and more. அது மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எப்போ இதை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? என் பசங்க கொஞ்சம் பெருசான வந்துட்டு they started suggesting me, இவ்வளோ பண்றீங்கம்மா, why don't you share it on social media, people will come to know, it will be nice அப்படின்னு சொல்லிட்டு. Then they helped me in starting this dancing fingers. Dancing fingers name பண்ணது my husband. It was precisely started on 14th October 2017. Adala slowly then I started sharing my things. Then எல்லாருக்கும் தெரிய வரவும் they started asking me, why don't you teach, it's such a wonderful art அப்படின்னு சொல்லிட்டு. Then total the love for the art made me do that also.
Then என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமும் நல்லா செய்யவும் then I felt I should feature them also in Dancing Fingers. So I started doing that also. All my students are featured there. I started doing that. Slowly, a platform which was started for me to display my art, it became our Dancing Fingers. I started featuring my students also from my platform to our platform. Now Dancing Fingers is our Dancing Fingers and not only mine. என்னோட நான் எவ்வளோ பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஐ எம் ப்ரௌட்லி ஃபீச்சரிங் எவ்ரிபடி இன் டான்சிங் ஃபிங்கர்ஸ். ஐ திங்க் இட் சேஸ் இட் ஆன். வேற என்னென்ன ஹாபிஸ்? அதர் ஹாபீஸ்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். எல்லாத்துலேயும் ஒரு கை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா. அக்ரலிக் பண்ணுவேன், அக்ரலிக் பெயிண்டிங், ஆயில் பண்ணுவேன், மிக்ஸ்ட் மியூரல் பண்ணுவேன். நிறைய என் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சு போட்டிருக்கேன். டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணுவேன். ஒரு ஃபியூ ஐ வில் ஷோ யூ. தீஸ் ஆர் ஃபியூ டெரகோட்டா ஜுவல்லரி. திஸ் இஸ் கிருஷ்ணா. இது ஒரு மியூரல் இன்ஸ்பயர்ட் டெரகோட்டான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் திஸ் இஸ் ஒன் துர்கா, சம்திங் லைக் தட். ஸோ அதெல்லாம் ஒன்று இம்ப்ரவைஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் திஸ் இஸ் மிக்ஸ்டு மீடியா. மிக்ஸ்டு மீடியானா லாட் ஆஃப் திங்ஸ் புட் டுகெதர் இஸ் கால்ட் மிக்ஸ்ட் மீடியா. இதில் கிளேயும் இருக்குது, மார்பிள் டஸ்ட் இருக்குது, லைக் தட். இட்ஸ் சம்திங் லைக் தட். தெர் இஸ் ஒன் மோர். திஸ் இஸ் ஆல்சோ மிக்ஸ்ட் மீடியா. திஸ் இஸ் OHP ஷீட்டில் கோலம். இப்போல்லாம் கீழே உட்காந்து கோலம் போடுறது கூட கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி கோலம் வச்சா வாசலை அப்படியே அடிக்கிட்டா ஆச்சு. இது வந்து கிருஷ்ணர் பாதம், குட்டி கிருஷ்ணரோட பாதம், அது மாதிரி. திஸ் இஸ் அ மியூரல் painting which I did. I visited Kerala. I was just fascinated by the murals there. So just tried one of this. அது ஒரு செவுத்துல ஸ்விட்ச் போர்டு அலங்காரம் பண்ணோன்னு பண்ணேன். பேசிக்கலி செவுறு கிடைச்சா கூட வரையலாங்க. லலிதா, ஃபைனலா ஒரு வேர்ட் நம்ம வியூவர்ஸ்க்காக என்ன பாசிட்டிவ் மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? பாசிட்டிவிட்டின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஃபாலோ அவர் பேஷன், எஜுகேட் ஆர் செல்ஸ், அதுக்காக அண்ட் ஷேர் இட் வித் அதர்ஸ். அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணும். அந்த ஷேர் பண்ணுறதுல யூ கெட் மோர் நாலேஜ், யூ கெயின் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஷேரிங் இஸ் த பெஸ்ட் பாசிட்டிவிட்டி பாசிபிள். That's it. That's what I would like to say. I would like to thank Anbudan Orange for giving me this opportunity. Akhila especially for giving me this opportunity. Thanks. வணக்கம். பெயிண்டிங்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை பெயிண்டிங் செஞ்சிருக்கீங்க ஆன்ட்டி? ஆன்ட்டி எப்போ இந்த கலையை கத்து கொடுக்க ஆரம்பிச்சீங்க? உங்க ஸ்டூடண்ட்ஸ் பத்தியும் உங்க ப்ராஜெக்ட் பத்தியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? உங்களுக்கு வேற என்ன ஹாபி? நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன பாசிட்டிவ் மெசேஜ் சொல்ல போறீங்க? ஹாய், என் பேர் கீர்த்தி மனோகரன். நான் ஒரு ஜென்டாங்கிள் அண்ட் மண்டாலா ஆர்டிஸ்ட். ஸோ ஃபார் நான் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ட்ரெயின் பண்ணியிருக்கேன். மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரெய்லரோட இந்த செக்மெண்ட் முடியுது. நீங்களோ இல்லை உங்கள் சர்க்கிளில் இருக்கிற யாரோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம் கீழே. இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வெப்சைட் ஆர் ஜிமெயில் அட்ரஸ் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். டேக் கேர், பை பாய், கீப் ஸ்மைலிங்.